மத்திய அமைச்சர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. முதலமைச்சர் மற்ற மாவட்ட முதலமைச்சர்களுக்கு என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மத்திய பாஜக அமைச்சர்களுக்கும் அதே போல பாஜக தலைவர்களுக்கும் முதலமைச்சர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ் மண்ணில் திரண்டு நிற்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு எந்த பதிலும் தற்போது வரையிலும் கொடுக்கவில்லை எனவும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாரா எனவும் அதே போல நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு தருவது எவ்வளவு, அதே போல பாஜகவால் ஆளப்படும் செல்ல குழந்தைகள் மாநிலத்திற்கு தருவது எவ்வளவு எனவும் வெளிப்படையாக அறிவிக்க தயாராக இருக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் மீது தாக்குதல் தொடுக்கும் FCRA சட்டத்திற்கு முழுமையாக திரும்பி பெறுவீர்களா அல்லது அடுத்த வாரமே நிறைவேற்ற போகிறீர்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் பழனிசாமி அவர்களால் தனது டெல்லி ஊழியர்களிடம் பதில் பெற்று தர முடியுமா என்றும் கேட்டிருக்கிறார். கண்ணியமற்ற அவதூறுகளை வாந்தி எடுப்பதை விட்டுவிட்டு மக்களின் வாழ்வுரிமையை பிரச்சனைகளை எப்போதுதான் பேசுவீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய எத்தனை பேர் டெல்லியில் இருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலை குனியாது எனவும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், மீண்டும் திமுக ஆட்சி பெறும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாரா எனவும் அதே போல தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதி எவ்வளவு, பாஜகவால் கொண்டாடப்படக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதே போல மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை எப்போதுதான் பேச தயாராக இருக்கிறீர்கள் என்ற கேள்வியையும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். இப்படி எத்தனை முறை நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தாலும் தமிழ்நாடு எப்போதும் தலைகுனியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. முதலமைச்சர் மற்ற மாவட்ட முதலமைச்சர்களுக்கு என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மத்திய பாஜக அமைச்சர்களுக்கும் அதே போல பாஜக தலைவர்களுக்கும் முதலமைச்சர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ் மண்ணில் திரண்டு நிற்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு எந்த பதிலும் தற்போது வரையிலும் கொடுக்கவில்லை எனவும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாரா எனவும் அதே போல நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு தருவது எவ்வளவு, அதே போல பாஜகவால் ஆளப்படும் செல்ல குழந்தைகள் மாநிலத்திற்கு தருவது எவ்வளவு எனவும் வெளிப்படையாக அறிவிக்க தயாராக இருக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் மீது தாக்குதல் தொடுக்கும் FCRA சட்டத்திற்கு முழுமையாக திரும்பி பெறுவீர்களா அல்லது அடுத்த வாரமே நிறைவேற்ற போகிறீர்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் பழனிசாமி அவர்களால் தனது டெல்லி ஊழியர்களிடம் பதில் பெற்று தர முடியுமா என்றும் கேட்டிருக்கிறார். கண்ணியமற்ற அவதூறுகளை வாந்தி எடுப்பதை விட்டுவிட்டு மக்களின் வாழ்வுரிமையை பிரச்சனைகளை எப்போதுதான் பேசுவீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய எத்தனை பேர் டெல்லியில் இருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலை குனியாது எனவும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், மீண்டும் திமுக ஆட்சி பெறும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாரா எனவும் அதே போல தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதி எவ்வளவு, பாஜகவால் கொண்டாடப்படக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதே போல மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை எப்போதுதான் பேச தயாராக இருக்கிறீர்கள் என்ற கேள்வியையும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். இப்படி எத்தனை முறை நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தாலும் தமிழ்நாடு எப்போதும் தலைகுனியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.